இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரும் உணவு நானே என்று யோவான் நற்செய்தி 6:35 இன்று இயேசு தன்னை வாழ்வளிக்கு உணவாக வெளிப்படுத்துகிறார். மனுக்குலத்தை படைத்த இறைவன் நாம் என்றும் அழியாமல் வாழ தன்னையே தருகிறார். அவரே திவ்ய நற்கனை வடிவில் திருப்பலியின் வழியாக நம்மில் உணவாகிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்படும் திருவழிபாட்டில் அர்த்தமற்ற விதத்தில் பங்கேற்று திருப்பலியின் மறைபொருளாக விளங்கும் திவ்ய நற்கனை உட்கொள்வதில் அசட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் தூய பிலிப் நேரி கூறுவார், நற்கருணை உட்கொள்ளும் நேரம் இறை பிரசன்னம் நம்மில் நிறைந்திருக்கும் நேரம் என்று. தம்மையே உணவாக தந்த இயேசுவிடம் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி கல்வாரி திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்ள உறுதி ஏற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை வாங்குகின்ற போது எப்படிப்பட்ட மனநிலையோடு வாங்குகின்றோம்? பேசிக்கொண்டே வாங்குவது, கலர்ஃபுல்லான நாக்கில் வாங்குவது, வெத்தலை போட்ட மேனிக்கு அல்லது மிட்டாய் சாப்பிட்ட மேனிக்கு நாக்கை சுத்தம் பண்ணாத நிலையில, மனசை சுத்தம் படுத்தாத நிலையில நாம் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்லது ஒரு பிரசாதத்தை வாங்குவது போல இன்று நற்கருணை வாங்குகின்றோம். அந்த மனநிலை திருப்பலிக்கு முன்பு வருவதா, இடையில் வருவதா, கடைசியில் வந்து கூட நாம் நற்கருணையை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த திருப்பலி மற்றும் அந்த கல்வாரி பலியினுடைய அந்த அர்த்தத்தை உணர்கின்றோமா என்றால் அவை அத்தனையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நிறைய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளால் மாற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, நிறைய நேரங்களில் இதோ உன்னுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதில்லை. நற்கருணை வடிவில் வரக்கூடிய அந்த உணவில் நீ இருக்கின்றீர், உயிருள்ள கடவுளாக இருக்கின்றேன். பக்தி விசுவாசம் அந்த பரவசம் இல்லாத சூழ்நிலையை மாறி உண்மையில் விசுவாசம் கொண்டவர்களாக நீரே வாழ்வதொரு உணவு, தாகம் இராது, பசிகிறாது என்ற உணர்வோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.